அனைவருக்கும் வணக்கம். இந்த உரையில சங்க இலக்கியமும் இனவரவியலும் என்ற பொருளில் சிறிது நேரம் உங்களோடு நான் உரையாற்ற இருக்கின்றேன். இனவரவியல் என்பது மானுடவியலினுடைய ஒரு மிக முக்கியமான பிரிவாகும். இந்த இனவரவியல் இல்லாமல் எந்தவித மானுடவியல் ஆய்வுகளும் செய்ய இயலாது. அதாவது மானுடவியல் சார்ந்த எந்த ஒரு ஆய்வுக்கும் இனவரவியல் என்பது அடிப்படையானது. ஒரு பண்பாட்டை எழுத்து வடிவில் தருவதுதான் இனவரவியல் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய பண்பாடாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய பண்பாடாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குழுவோடு அந்த இனத்தோடு வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக எழுத்து வடிவில் தரக்கூடியதே இனவரவியல் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு குழுவினுடைய பண்பாட்டை எழுதுவது என்பது சாத்தியமானதா என்ற கேள்வி கூட எழுவதுண்டு. அது அவ்வளவு தூரத்துக்கு எளிதான விஷயமும் அல்ல. பொதுவாக ஒரு பண்பாட்டை எழுத வேண்டும் என்றால் அந்த பண்பாட்டோடு வாழ்ந்து எழுத வேண்டும் என்று மானுடவியலாளர்கள் சொல்வார்கள். ஒரு பண்பாட்டை முழுமையாக எழுத்து வடிவத்தில் தருவது என்பது பலவிதமான சிக்கல்களை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே மானுடவியல் அறிஞர்கள் பொதுவாக ஒரு பண்பாட்டை முழுமையாக எழுதுவதற்கென்று சில கூறுகளை அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக புவிச்சூழல், சுற்றுச்சூழல், காலநிலை, குடியிருப்பு, வாழ்க்கை முறை, அவங்களுடைய திருமண முறை, சடங்குகள், சமூக கட்டுப்பாடுகள், அவர்களிடம் இருக்கக்கூடிய சட்டங்கள், தண்டனை முறைகள், வழிபாடு, மொழி, அழகியல் முறை, இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து நாம் தொகுத்து தருவது தான் அந்த பண்பாட்டை முழுமையாக எழுதுவதற்கு சமமானதாக அமையும் என்று மானுடவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இதற்காகத்தான் இந்த கூறுகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூறுகள் தான் முழுமையானது என்று நாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில் இந்த கூறுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில பண்பாட்டு அமைப்புகளும் உண்டு. அவற்றையும் நான் பொதுவாக ஒரு பண்பாட்டை முழுமையாக எழுதுவதற்கு இவையெல்லாம் அடிப்படையானது. இவற்றை நாம் கவனத்தில் கொண்டோம் என்றால் ஒரு பண்பாட்டை ஓரளவிற்கு முழுமையாக எழுதலாம் என்பதுதான் கருத்து. அதுபோல இந்த இனவரவியலுக்கு என்று ஒரு கால தளம் இருக்கிறது. பொதுவாக மானுடவியல் அறிஞர்கள் இனவரவியலை சமகால தளத்தோடு இணைத்து பார்ப்பார்கள். அது சின்கிரானிக் என்று சொல்வார்கள். இனவரவியல் என்பது சமகாலத்தோடு தொடர்புடையது. ஆனால் உங்களுக்கு வரலாற்று அடிப்படையில் காலத்தால் முந்திய அல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சேகரித்து எழுதப்பட்ட இனவரவியலை எப்படி பயன்படுத்துவது? அந்த இனவரவியலை தற்கால சூழலில் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வரலாற்று ரீதியான ஆய்வுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பண்பாடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால், காலத்தால் முந்திய காலத்தளத்தில் முந்திய இனவரவியல்கள் இருந்தால்தான் பண்பாட்டில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றங்களை அறிய முடியும். எனவே இப்படிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் தான் வரலாற்று இனவரவியலை இன்றைக்கு மானுடவியலாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆக இனவரவியல் என்பது முழுக்க முழுக்க ஒரு பண்பாட்டை எழுத்து வடிவில் தந்து விளக்குவதைத்தான் நாம் இனவரவியல் என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த இனவரவியலுக்கும் இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் கவனிப்போம். இலக்கியம் என்பது பொதுவாக அதை ஒரு ஆவணமாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வரலாற்று ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, சமூகவியல் அறிஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இலக்கியம் என்பதை புனைவு என்று ஒதுக்கி விடுவார்கள். இலக்கியத்தை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும்போது இலக்கியத்திற்கும் இனவரவியலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது மிக மிக முக்கியமானது. இலக்கியம் எதை பற்றி பேசுகிறது? இலக்கியமும் மனிதனை பற்றி தான் பேசுகிறது. இனவரவியல் எதை பற்றி பேசுகிறது? அதுவும் மனிதனை பற்றி தான் பேசுகிறது. ஆனால் இந்த இலக்கியமும் இனவரவியலும் மனிதனை எப்படி பேசுகிறது என்பதில் தான் வேறுபடுகிறது. இனவரவியல் யதார்த்தமாக இருக்கக்கூடியதை அப்படியே உங்களுக்கு தருகிறது. ஆனால் இலக்கியம் மனிதனை பற்றி பேசும்போது யதார்த்தமாக இருக்கக்கூடியதை அப்படியே உங்களுக்கு தருவதில்லை. அது புனைவுகளோடு சேர்த்து நமக்கு தருகிறது. இதுதான் வேறுபாடு. ஆனால் இரண்டனுடைய மைய புள்ளியும் ஒன்றுதான். மனிதனை பற்றித்தான் இனவரவியலும் பேசுகிறது, மனிதனை பற்றித்தான் இலக்கியமும் பேசுகிறது. ஆக எவ்வாறு பேசுகிறது என்பதில் தான் இரண்டுக்கும் வேறுபாடே தவிர இரண்டும் பேசக்கூடிய மைய பொருள் என்பது ஒன்றுதான்.
அப்படி என்றால் இலக்கியம் என்று சொல்லக்கூடியது வந்து எப்படி இனவரவியலை வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு இலக்கியம் வந்து யதார்த்தமான இலக்கியம் என்று நாம் வந்து எதை வைத்து அடையாளப்படுத்துகிறோம் என்றால், அந்த இலக்கியம் பேசக்கூடிய மனித வாழ்க்கையினுடைய யதார்த்த தன்மையை வைத்துக்கொண்டு ஒரு இலக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இனவரவியலை பயன்படுத்துகிறதோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு யதார்த்தமானதாக இருக்கும். மனிதர்களுடைய நடத்தை முறைகள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் அப்படியே வந்து இருப்பது போலவே ஒரு இலக்கியம் பதிவு செய்கிறது என்றால், அது வந்து யதார்த்தமான இலக்கியமாக இருக்கு. நீங்க சான்றாக சிலப்பதிகாரத்தையும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு மற்ற காப்பியத்தையும் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய புகார் நகர வர்ணனையும், அயோத்தி காண்டமும் ஒன்றல்ல. 2யும் பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம். இது வந்து எதார்த்தமாக இருக்கிறது. இன்னொன்று வந்து கற்பனை, புனைவாக இருக்கிறது என்று. அதேபோல நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய பள்ளி இலக்கியத்தையும், மற்றொரு இலக்கியத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். உடனே நீங்கள் பார்த்த உடனே சொல்லுவீர்கள், எது எந்த இதற்கு என்ன காரணம்? ஏன் இதை வந்து ஒரு இலக்கியத்தை வந்து எதார்த்தமான இலக்கியமாக இருக்கிறது என்று நாம் வந்து சொல்லுகிறோம் என்றால், எந்த ஒரு இலக்கியம் மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்கிறதோ, அல்லது எதார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த சமூக வாழ்க்கையை பதிவு செய்கிறதா, அதைத்தான் நாம் வந்து எதார்த்த இலக்கியம் என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு இலக்கியம் என்பது மக்களுடைய வாழ்க்கையை, பண்பாட்டை பதிவு செய்கிறது. முழுமையாக பதிவு செய்கிறதா என்று கேட்டால் இல்லை. அது முழுமையற்ற நிலையில் அல்லது ஏதேனும் சில கூறுகளை, மிக முக்கியமான சில கூறுகளை மட்டும் பதிவு செய்யும். ஒரு படைப்பாளிக்கு வந்து எது தேவைப்படுகிறதோ, அல்லது செய்தியை பேசுவதற்கு எந்த விஷயம் அவனுக்கு தேவைப்படுகிறா அதை மட்டும் பேசுகிறான். சில நேரங்களில் சில படைப்புகளில் வழிபாடு தொடர்பான செய்திகள் மட்டும்தான் இருக்கலாம். திருமணம் பற்றிய செய்திகள் மட்டும்தான் இருக்கலாம். அல்லது அவர்களுடைய உணவு முறை பற்றிய செய்திகள் மட்டும் இருக்கலாம். அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தொழில் பற்றிய செய்திகள் மட்டுமின்றி இருக்கலாம். அந்த படைப்பாளிக்கு எது தேவையோ அதை மட்டும் அவன் பதிவு செய்வதை வந்து பார்க்கலாம். ஆனால் அது யதார்த்தத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து அதை பதிவு செய்யலாம். அப்படி சொல்வதின் மூலமாகத்தான் அவன் வந்து ஒரு கதையை அல்லது ஒரு ஒரு செய்தியை நமக்கு தர முடிகிறது. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இலக்கியத்திற்கும் இனவரவியலுக்கும் இடையிலான உறவுகளை நாம் வந்து புரிந்து கொள்ளும். இந்த புரிதலோடு நாம் இப்போது சங்க இலக்கியத்தினுடைய சங்க இலக்கியத்தில் பதிவாயிருக்கக்கூடிய இனவரவியலை நாம் வந்து பார்க்கலாம். இப்ப இந்த இனவரவியலை இங்கு நான் வந்து உணவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு பார்க்கலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இனவரவியலினுடைய தளம் என்பது மிக விரிந்தது. அது அதற்குள்ளால் பண்பாட்டிற்குள்ளால் இருக்கக்கூடிய எல்லா கூறுகளும் வந்து அடங்கும். அவற்றையெல்லாம் சுருக்கமான நேரத்தில் வந்து நாம் வந்து பேச முடியாது. எனவே ஒரு குறிப்பிட்ட மைய பொருளை மட்டும் வைத்துக்கொண்டு, உணவை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் வந்து அதை பார்க்கலாம். உங்களுக்கு சங்க காலத்தினுடைய அல்லது சங்க இலக்கியங்கள் பேசக்கூடிய நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா 5 திணையை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு திணையிலும் வெவ்வேறு குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிறார்கள் என்று நாம் வந்து அறிவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலும் வெவ்வேறு வகையான மக்கள் குழுக்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப சான்றாக நீங்கள் குறிஞ்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் குறிஞ்சியில் காணவர், குறவர், வேடர் போன்றவர்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் இருக்கிறது. அதே போல முல்லை நிலத்தில் ஆயர் இடையர்கள் வந்து கால்நடைகளை வளர்த்தும் பராமரித்தும் வாழ்ந்தார்கள் என்று நாம் வந்து பார்க்கலாம். மருத நிலத்தில் வந்து உழவரும் தொழுவரும் இருந்தார்கள் என்று பார்க்கலாம். நெய்தல் நிலத்தில் வந்து பரதவர், வலையர், மீனவர், நுளையர், உமணர் போன்றவர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல பாலை நிலத்தில் வந்து ஆரலை கல்வர், எயினர், மறவர் போன்றவர்கள் வந்து வேட்டையாடியும் கொள்ளையடித்தும் வந்து வாழ்ந்ததாக நாம் வந்து பாடல்கள்ல வந்து பார்க்கலாம். ஆக 5 நிலங்களிலும் வெவ்வேறு வகையான மக்கள் குழுக்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். இந்த 5 நிலங்களிலும் வாழ்ந்த மக்கள் குழுக்கள் வந்து ஒரே மாதிரியாக இல்லை. ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை அவர்களிடம் இல்லை. ஒரே மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் அவர்களிடம் இருந்தது. எல்லாம் வேறு 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 விதமாக அமைந்திருக்கிறது என்பதை வந்து பார்க்கலாம். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஒவ்வொரு திணையும் வெவ்வேறு பண்பாடாக இருந்திருக்கிறது. குறிஞ்சி திணை என்பது ஒரு பண்பாடு. முல்லைத்திணை என்பது ஒரு பண்பாடு. மருதத்திணை என்பது ஒரு பண்பாடு. நெய்தல் என்பது இன்னொரு பண்பாடு. பாலை என்பது இன்னொரு பண்பாடு. ஆக 5 நிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாகுபாடு 5 வகையான பண்பாட்டை நமக்கு வந்து முன்னிறுத்துகிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களுடைய உணவு முறையும் சரி, அவர்களுடைய தொழிலும் சரி, அவர்களுடைய தெய்வங்களும் சரி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் சரி, அல்லது அவர்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை முறை என்பதும் 5 திணைகளிலும் வெவ்வேறு விதமாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் வந்து
புரிந்து கொள்கிறது. இப்ப சான்றாக நீங்கள் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய உற்பத்தி முறையை வந்து எடுத்து பாருங்கள். அல்லது குறிஞ்சி நிலத்தினுடைய உணவு என்பது உணவை அவர்கள் எப்படி உற்பத்தி செய்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், வரிசையாக உங்களுக்கு வந்து ஒரு வரலாறே கிடைக்கும். முதல்ல வந்து குறிஞ்சி நிலம் என்பதே வந்து இயற்கை சார்ந்த உற்பத்தி முறையை வைத்திருந்தார்கள். காடுகளில் இருந்து தேன்களை சேகரித்தார்கள், கிழங்கை அகன்று உண்டார்கள், திணை நெல்லை பயிரிட்டார்கள் என்பதாக இருக்கு. ஆக இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவர்கள் வேட்டையாடியும் சேகரித்தும் உணவுகளை சேகரித்தும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் குறிஞ்சி நிலத்தினுடைய பொதுவான வாழ்க்கை முறையாக இருக்கிறது. ஒரு ஒரு இனக்குழு வாழ்க்கை என்பது குறிஞ்சி நிலத்தில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். இப்ப அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக அவர்கள் வந்து ஒரு எளிய வேளாண்மை முறையை வந்து கண்டுபிடிக்கிறார்கள். குறவர்கள் வந்து காட்டை அழித்து எரியூட்டி அவரிடத்தில் வந்து மலை நெல்லை வந்து பயிரிட்டதாக உங்களுக்கு புறநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, நற்றிணை ஆகிய பாடல்கள்ல வந்து குறிப்புகள் வந்து இருப்பதை வந்து பார்க்கிறோம். ஆக இந்த காட்டை அழித்து எரியூட்டி வேளாண்மை செய்வது என்பது மிக தொன்மையான ஒரு வேளாண்மை முறையாக வந்து மானிடவியலாளர்கள் வந்து சொல்வார்கள். இதனை வந்து இடமாற்று வேளாண்மை என்றும் சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய காட்டை எரியூட்டி அழித்து அந்த இடத்தில் திணையையோ அல்லது வேறு தானியங்களையோ விதைத்து அதை அறுவடை செய்த பிறகு ஒரு 2, 3 முறை அதுல பயிரிடுவார்கள். அதன் பிறகு இன்னொரு இடத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அங்க இருக்கக்கூடிய காட்டை அழித்து மீண்டும் வேளாண்மை வந்து செய்வார்கள் என்று. இதனால் இதை வந்து இடமாற்று வேளாண்மை என்று அவர்கள் மானிடவியலாளர்கள் வந்து சொல்லுகிறார்கள். இது சார்ந்த குறிப்புகள் உங்களுக்கு ஏராளமாக நீங்கள் சங்க இலக்கியத்துல வந்து பார்க்க முடியும். நீங்க வந்து புறநானூற்றுல வந்து எரிபுன குறவன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பே இருக்கிறது. இந்த குறிப்பை வந்து நேரடியாகவே சொல்லுகிறது. காட்டை எரித்து வேளாண்மை செய்யக்கூடிய குறவர்கள் என்பது போல அந்த குறிப்பு வந்து இருப்பதை வந்து பார்க்கலாம். ஆக குறிஞ்சி நிலத்தில் வந்து இந்த இடமாற்று வேளாண்மை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அல்லது வேளாண்மையினுடைய தொடக்கம் என்பது குறிஞ்சி நிலத்திலிருந்து தொடங்குகிறது என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஏன் குறிஞ்சி நிலத்திலிருந்து வேளாண்மை தொடங்குகிறது? அங்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவை அவன் சேகரித்து உண்கிறான், வேட்டையாடுகிறான். அப்ப இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த உணவில் அவனுக்கு ஒரு தன்னிறைவற்ற தன்மை இருக்கிறது, அல்லது உணவில் போதாமை இருக்கிறது. அவனுக்கு அது வந்து போதுமானதாக இல்லை. எனவே உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய, வேளாண்மை செய்ய வேண்டிய தேவை அவனுக்கு ஏற்படுகிறது. எனவே அவன் வந்து காட்டை அடித்து வேளாண்மை செய்கிறான் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். இதே போல இன்னொரு தொன்மையான வேளாண்மை முறையும் குறிஞ்சி நிலத்துல வந்து நீங்க பதிவாகி இருக்கிறதை வந்து பார்க்கலாம். அது குறிப்பாக கேழல் விழுத நிலத்தில் வந்து திணையை விதைத்தான் என்ற குறிப்பு வந்து உங்களுக்கு புறநானூறு 168வது பாடலில் பதிவாகி இருக்கிறதை வந்து பார்க்கலாம். பன்றிகள் வந்து காட்டில் இருக்கக்கூடிய கிழங்கை அகன்று உண்கின்றன. அந்த இடம் உழுத இடம் போல இருக்கிறது. அந்த இடத்துல வந்து கோரை புல்கள் வந்து ரொம்ப செழிப்பாக வளர்வதை பார்க்கிறான். அதை பார்த்த அந்த மக்கள் இந்த இடத்துல வந்து திணை விதைக்கலாமே என்று கருதுகிறான். திணையை விதைக்கிறான், செழிப்பாக வளர்கிறது, அதை அறுவடை செய்கிறான். அப்படி விதைத்த இடத்தில் கூட அவன் வந்து களை எடுத்ததாக ஒரு குறிப்பு வந்து சங்க இலக்கியத்தில் வந்து பதிவாயிருக்கிறது. இது வந்து மிக தொன்மையான ஒரு வேளாண்மை முறை. எப்படி காட்டை எரித்து வேளாண்மை செய்தானோ அதே போல இந்த கேழல் உழுத நிலத்தில் வந்து வேளாண்மை செய்ததும் வந்து ஒரு தொன்மையான வேளாண்மை. அதாவது நிலத்தை அகன்று தானியத்தை விதைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு பன்றிகள் உழுத நிலத்தில வந்து திணை விதைக்கலாம் என்பதில் இருந்து பெறப்படுகிறது. அதாவது பன்றிகள் உழுத இடத்தில் புல் செழிப்பாக வளருகிறது. அதை பார்த்த மனிதன் அந்த இடத்துல வந்து திணையை விதைப்பதின் மூலமாக செழிப்பான வேளாண்மை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அறிவை பெறுகிறான். ஆக இந்த கேழல் உழுத நிலம் என்பது நிலத்தை அகன்று விதைகள் விதைப்பதற்கும் அல்லது உழுவதற்கான கருவிகளை கண்டுபிடிப்பதற்கும் தூண்டுகோலாக அமைந்தது என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒன்றதாக இருந்தது. இந்த குறிஞ்சி நிலத்தில் செய்த இந்த வேளாண்மையில கூட அவனுக்கு பல விதமான சவால்கள் வந்து இருந்ததை பார்க்கிறோம். குறிப்பாக குறிஞ்சி நிலத்தில் செய்த வேளாண்மையில வந்து அதிகமான சேதம் வந்து அவனுக்கு இருந்தது. குறிப்பாக வனவிலங்குகளினால் ஏற்பட்ட சேதம், அதே போல பறவைகளினால் ஏற்பட்ட சேதம், இதெல்லாம் அவனுக்கு வந்து அதிகமாக இருந்தது. நீங்க சான்றாக விதை விதைத்த உடனேயே பறவைகள் வந்து விழும். அந்த விதைகளை பொறுக்கி சாப்பிடும். மயில், புறா போன்ற பறவைகள் வந்து வரும். அதுக்கு பிறகு முளைத்து வந்ததுக்கு அப்புறம் பச்சை பசேல் என்று இருக்க முடியுமா, மான்கள் வந்து மேயும். இது போன்ற நெருக்கடியான நிலை. அப்போ இந்த குறிஞ்சி நிலத்தில் செய்யக்கூடிய இந்த வேளாண்மையை காப்பாற்றுவதற்காக அவன் பலவிதமான
தொழில்நுட்பங்களை அல்லது பலவிதமான உத்தி முறைகளை கையாள வேண்டிய தேவை அவனுக்கு இருந்தது. விலங்குகளை விரட்டுவதற்கு தொழில்நுட்பம் தேவைப்பட்டது, பறவைகளை விரட்டுவதற்கு தொழில்நுட்பம் தேவைப்பட்டது. இப்படியே அவன் பார்க்கிறான். இதன் காரணமாக தான் நம்ம பார்க்கிறோம். அவன் சீழ்கையை பயன்படுத்தினான், கவன் பயன்படுத்துகிறான், அம்பை பயன்படுத்துகிறான். இப்படிப்பட்ட குறிப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆக பகலும் இரவும் காவல் காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பகல் நேரம் என்பது பெண்களுக்குரியதாக இருக்கிறது. பகல் பொழுதை பெண்கள் அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மையை பாதுகாப்பதற்காக இருக்கிறார்கள். இரவில் ஆண்கள் இருக்கிறார்கள். இந்த ஆண்கள் பரண் அமைத்து அதன் மேல் அமர்ந்து காவல் காத்ததாக நமக்கு குறிப்புகள் இருப்பதை பார்க்கிறோம். ஆக பகல் பொழுது பெண்களுக்கும் இரவு பொழுது ஆண்களுக்கும் வேளாண்மையை காப்பாற்ற வேண்டிய தேவை குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறது. இது ஒரு பெரிய சவால். ஒரு சமூகம் ஒரு சிறு பகுதியில வேளாண்மை செய்து அதை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இரவும் பகலும் தூங்காமல் இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி தூங்காமல் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய உணவைத்தான் அவன் பயன்படுத்த வேண்டியிருக்கா. இப்படிப்பட்ட சவால்கள் அவனுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறது. இப்போ அவன் இதைவிட அதிகமாக வேளாண்மை செய்யக்கூடிய இன்னொரு இடத்தை தேட வேண்டிய தேவை வருகிறது. இதனால் தான் குறிஞ்சியிலிருந்து முல்லைக்கு நேராக நகரக்கூடிய ஒரு நகர்வு தோன்றுகிறது. நீங்கள் முல்லை நிலத்தினுடைய வேளாண்மை முறையை பார்த்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு பார்க்க முடியும். குறிஞ்சி நிலத்துல பரணமைத்து அவன் வேளாண்மையை காவல் காத்தான் என்ற இது இருக்கிறது. குறிஞ்சி நிலத்தினுடைய மிக மிக முக்கியமான சமூக அசைவு இயக்கமே திணைப்புலம் காத்தல் என்பது. ஆனால் முல்லை நிலத்தில் வரும்போது திணைப்புலம் காத்தல் என்ற ஒன்றே நாம் பார்க்க முடியாது. அங்கு அது தேவையில்லை. ஏனென்றால் குறிஞ்சி நிலத்தை விட இங்கு அகன்ற நிலப்பரப்பு அவனுக்கு இருக்கிறது. அகன்ற நிலப்பரப்பில் அவன் வேளாண்மை செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது. எனவே இங்கு வனவிலங்குகளினாலும் பறவைகளினாலும் குறிஞ்சி நிலத்தில் ஏற்பட்டது போன்ற ஒரு சேதம் முல்லை நிலத்தில் அவனுக்கு இல்லை. எனவே இங்கு காவல் காக்க வேண்டிய தேவையும் அவனுக்கு இல்லாமல் போகிறது. ஆனால் தான் முல்லை நிலத்துல அவனுக்கு வேளாண்மையில குறிஞ்சி நிலத்தை விட அதிகமான உற்பத்தி கிடைக்குது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் குறிஞ்சி நிலத்தை விட அதிகமான தானியங்களை இங்கு பயிரிட்டதாக குறிப்பு இருக்கதை பார்க்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான வளர்ச்சி நிலையை நாம் பார்க்கலாம் என்றால் முல்லை நிலத்துல அவன் கால்நடைகளை வளர்ப்பதற்கு கற்றுக்கொள்கிறான். கால்நடைகளை பராமரிக்கிறான். ஆடு மாடு நாய் போன்றவற்றை வளர்க்கிறான், அவற்றை மேய்க்கிறான். ஆக இங்கு முல்லை நிலம் என்பது ஒரு வகையில் கால்நடைகளை சார்ந்த சமூகமாகவும் இருக்கிறது, மறுபுறத்தில் வேளாண்மை சார்ந்த சமூகமாக இருக்கிறது. ஆக இங்கு வேளாண்மை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், கால்நடை வளர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது இரண்டும் ஓரிடத்தில் கூடுகிறது. அதாவது வேளாண்மையில் கால்நடைகளை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை முல்லை நிலத்தில் கண்டுபிடிக்கிறான். குறிப்பாக நிலத்தை உழுவதற்கு கால்நடைகளை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் இங்கு உருவாகுது. ஆக நிலத்தை உழுவதற்கான அந்த கலப்பையை கண்டுபிடிக்கிறான். சரியா? அந்த கலப்பையை கண்டுபிடித்து நிலத்தை உழுவதற்கு விலங்குகளையும் பயன்படுத்தி இந்த அறிவு எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் குறிஞ்சி நிலத்திலிருந்து கிடைக்கிறது. குறிஞ்சி நிலத்துல எது கேழல் உழுத நிலத்துல திணை பயிரிட்டத்தின் மூலமாக நிலத்தை அகழ்வதற்கு ஒரு கலப்பையை உருவாக்க வேண்டும் என்ற தூண்டுதல் அவனுக்கு அங்கிருந்து கிடைக்கிறது. அது முல்லை நிலத்தில் வளர்ச்சி அடைகிறது என்று நாம் பார்க்கலாம். ஆக முல்லை நிலத்தில் முழுக்க முழுக்க அவன் ஒரு வன்புல சாகுபடி, மழையை நம்பியே அவன் வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு வழக்கம் அங்கு உருவாகிறது. அடுத்து அவன் நீர்வளம் மிக்க பகுதியை நோக்கி நகர்கிறான். அதுதான் மருத நிலத்தினுடைய வேளாண்மையாக மாறுகிறது. மருத நிலம் செழிப்பான இடமாக அவனுக்கு படுகிறது. அது ஆற்றங்கரை படுக்கைகளாக இருக்கிறது, நீர்வளம் மிக்க பகுதிகளாக இருக்கிறது, அல்லது அருவிகளில் இருந்து வரக்கூடிய நீரை பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இங்கு அவனுக்கு கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாச்சு. அதே போல உழுவதற்கு விலங்குகளை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு அவன் வந்து விட்டான். எனவே இப்போது அவனுக்கு மென்னிலத்தை மிக எளிதாக உழுது பயிரிட்டு நெல்லை அவன் மருத நிலத்தினுடைய மிக மிக முக்கியமான உற்பத்தி பொருளாக நெல்லும் கரும்பும் இருந்தது என்பதை பார்க்கிறான். இந்த ரெண்டுக்குமே அதிகமான நீர்வளம் தேவைப்படக்கூடிய பயிர்களாக இருந்தது. அது மருத
நிலம் அவனுக்கு வாய்ப்பாக இருந்தது. இங்க சில குறிப்புகள்ல வந்து பார்க்க முடியும். குறிப்பாக புறநானூறு 40வது பாடலை பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒரு பெண் யானை படுத்திருக்கும் அளவுடைய நிலத்துல வந்து 7 ஆண் யானைகளுக்கு ஓராண்டு உணவளிக்கக்கூடிய அளவுக்கு நெல் விளைந்தது என்ற குறிப்பு அந்த பாடலில் இருக்கிறது. நினைத்து பாருங்கள், ஒரு பெண் யானை படுத்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு 7 ஆண் யானைகளுக்கு ஓராண்டு உணவளிக்கக்கூடிய அளவுக்கு நெல் விளைந்தது என்றால் அந்த நிலத்தினுடைய செழிப்பு எப்படி இருந்திருக்கும்? அதாவது மருத நிலத்தில் தன்னுடைய தேவையை விட அதிகமான பல மடங்கு அதிகமான உணவை அவனால் உற்பத்தி செய்ய முடிந்தது. அதாவது உபரி உற்பத்தி என்பது மருத நிலத்தில் அவன் கண்டான். உணவை பொறுத்தவரையில குறிஞ்சியும் முல்லையும் அவனுக்கு வந்து போதுமான அளவுக்கு உணவை வந்து உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஆனால் மருத நிலத்தில் அவன் வரும்போது தன்னுடைய தேவையை விட அதிகமான உபரி உற்பத்தியை அவனால் உற்பத்தி செய்ய முடிந்தது என்ற குறிப்பைத்தான் இங்கு தருகிறது. எனவே மருத நிலம் வரும்போது அங்கு உணவு என்பதனுடைய பொருளே மாறுகிறது. என்ன சொல்லுகிறான்? உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே என்று சொல்லுகிறான். புறநானூறு 18வது பாடலில் இந்த குறிப்பு வந்து இருக்கிறது. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவு அப்படின்னா என்ன என்றால் நிலத்தையும் நீரையும் சேர்ப்பதின் மூலமாக பெறக்கூடிய ஒன்றுதான் உணவு என்று சொல்றார். இது குறிஞ்சியிலேயோ முல்லையிலேயோ இப்படி ஒரு அர்த்தம் கிடையாது. அங்கு குறிஞ்சீரியும் முல்லையிலையும் உணவு எனப்படுவது என்பது வந்து எப்படி இருக்கிறது என்றால் இயற்கையிலிருந்து பெறக்கூடிய ஒன்றாக கருதப்பட்டது. இயற்கையிலிருந்து அது தானாகவே கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முல்லை நிலம் வரும்போதுதான் அவன் வந்து உணவை உற்பத்தி செய்யக்கூடிய முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறான். மருத நிலத்தில் தன்னிறைவை பெறுகிறான். மருத நிலம் வரும்போது எனவே உணவனுடைய அர்த்தம் என்பது வேறு விதமாக மாறுகிறது. ஆக மருத நிலம் வரும்போது உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பண்டமாக பொருளாக மாறுகிறது. உங்களுக்கு குறிஞ்சியிலேயோ முல்லையிலேயோ இப்படிப்பட்ட பொருண்மை வந்து இல்லை. இங்க மருத நிலம் வரும்போதுதான் இப்படிப்பட்ட பொருண்மை நமக்கு வந்து உருகிறது. இங்கு வந்து உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பண்டமாக மாறக்கூடிய நிலையை வந்து பார்க்கிறோம். ஆக மருத நிலத்தினுடைய ஒரு இறுதிக்கட்ட வளர்ச்சி என்பது வேளாண்மையினுடைய ஒரு இறுதிக்கட்ட வளர்ச்சியாக அல்லது ஒரு செழித்த வளர்ச்சி நிலையாக வந்து நாம் வந்து பார்க்கிறோம். குறிஞ்சியிலேயோ முல்லையிலேயோ இப்படிப்பட்ட நிலையை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் மருத நிலம் உபரி உற்பத்தியை வந்து தந்தது என்பதை வந்து பார்க்கலாம். இப்ப இங்கு வந்து உங்களுக்கு நெய்தலும் பாலையும் வெளியே இருக்கிறது. குறிஞ்சியிலிருந்து குறிஞ்சி முல்லை மருதம் என்று ஒரு தொடர்ச்சியை நாம் வந்து பார்க்க முடிகிறது. குறிஞ்சியில் நடந்த வேளாண்மை, அதுக்கப்புறம் முல்லையில் நடந்த வேளாண்மை, அதனுடைய தொடர்ச்சியாக மருதத்தில் நடந்த வேளாண்மை அதை பார்க்கிறோம். ஆக முல்லையில் வந்து கலப்பையினுடைய தொடக்கம், அது மருதம் வரும்போது நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு கலப்பை கொழுவோடு சேர்த்து நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இதை பார்க்கிறோம். அது சார்ந்த கைவினை கலைஞர்களையும் நாம் வந்து பார்க்கிறோம். கொல்லர்களை பார்க்கிறோம். 7 ஊர்களுக்கு வேலை செய்யக்கூடிய கொல்லன் பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. ஆக இப்படி ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் நெய்தலும் பாலையும் இதற்கு வெளியே கிடைக்கிறது. நெய்தல் நிலத்தினுடைய உற்பத்தி முறை என்பது வேறு. அங்கு வந்து மீன் வேட்டை என்பதுதான் மிக முக்கியமான உற்பத்தி பொருளாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது உப்பை விளைவித்தல் என்பது வந்து இதா இருக்கு. ஆக நெய்தல் நிலம் சார்ந்த உற்பத்தி முறை ஏனைய நிலங்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எனவே அங்க பண்டமாற்று என்பது மிக முக்கியமான பரிவர்த்தனை முறையாக இருக்கிறது. அவன் மீனை கொடுத்து கருவாடை கொடுத்து உப்பை கொடுத்து மற்ற நிலங்களில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவன் வந்து பெற்றுக்கொள்கிறான். ஆனால் பாலை இதுக்கு எல்லாவற்றுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் வந்து பார்க்கிறோம். பாலை நிலத்தில் உணவை உற்பத்தி செய்வதற்கான வளங்கள் இல்லை. எனவே அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா முல்லை நிலத்திலும் மருத நிலத்திலும் அல்லது குறிஞ்சியிலும் இருப்பவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய தேவை உணவு தேவைக்காக மற்ற நிலங்களிலிருந்து அவன் கொள்ளையடித்து எடுக்கக்கூடிய குறிப்பாக ஆணிரைகளை கவர்ந்து வரக்கூடியவனாக அவன் வந்து இருப்பதை பார்க்கிறோம். ஆணிரைகளை கவர்ந்து வருகிறான். கவர்ந்து வந்த ஆணிரைகளை உடனே தன்னுடைய மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடியவனாக வந்து இருக்கிறான். இப்படி நாம் வந்து குறிஞ்சியிலிருந்து மருதம் வரையிலும் நெய்தல் பாலை இவற்றை எல்லாம் ஒவ்வொரு நிலத்தினுடைய உணவு உற்பத்தி முறையை நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தன்மையான வேறு வேறுபட்ட உணவு உற்பத்தி முறை இருந்தது என்பதை நாம் வந்து உறுதி செய்ய முடியும். குறிஞ்சி நிலத்தினுடைய உற்பத்தி முறை என்பது வேறு, முல்லை நிலத்தினுடைய உற்பத்தி முறை என்பது வேறு, மருத நிலத்தினுடைய உற்பத்தி முறை என்பது வேறு,
நெய்தலினுடைய உற்பத்தி முறை என்பது வேறு, பாலை நிலத்தினுடைய உற்பத்தி நிலை என்பது வேறு. ஆக இந்த 5 நிலங்களிலும் உணவு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு நாம் பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு நிலத்திலும் வெவ்வேறு வகையான உணவு உற்பத்தி முறை இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் இனவரவியல் அடிப்படையில் அல்லது மானிடவியல் அடிப்படையில் சொல்வதென்றால், இந்த 5 நிலங்களும் வெவ்வேறு பண்பாட்டு மரபுகளை கொண்ட குழுக்களை கொண்ட அது நிலைக்களன்கள் அல்லது அது ஒரு பண்பாட்டு வெளி என்று சொல்லலாம். 5 நிலங்களும் வெவ்வேறு வகையான பண்பாட்டு வெளியை கொண்டது. குறிஞ்சி நிலத்தினுடைய பண்பாட்டு வெளி என்பது வேறு, முல்லை நிலத்தினுடைய பண்பாட்டு வெளி என்பது வேறு, மருத நிலத்தினுடைய பண்பாட்டு வெளி என்பது வேறு, நெய்தலினுடைய பண்பாட்டு வெளி வேறு, பாலை நிலத்தினுடைய பண்பாட்டு வெளி வேறு. ஆக 5 நிலங்களும் 5 வகையான பண்பாட்டு வெளிகளை கொண்டதாக இருந்தது என்பதை பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த 5 பண்பாட்டு வெளிகளுக்கு உள்ளாலேயும் ஒரு வகையான ஊடாட்டம் உறவு என்பது இருந்தது என்பதையும் நம்ம பார்க்கலாம். அந்த உறவு பண்டமாற்றின் மூலமாக நிகழ்ந்தது. ஒரு நிலத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவு இன்னொரு நிலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அது பண்டமாற்றின் மூலமாக மீண்டும் அதே நிலத்திற்கு வேறு உணவாக சேர்ந்தது என்பது பார்க்கிறோம். ஆக இந்த பண்டமாற்றின் மூலமாக 2 நிலங்கள் செழித்திருந்தன. குறிப்பாக நெய்தல் நிலம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4 எல்லா நிலங்களிலும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நெய்தலுக்கு வந்தது. இதற்கு ஒரே காரணம் மீனும் உப்பும். மீனும் உப்பும் நெய்தல் நிலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டது. நெய்தல் நிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மீனும் உப்பும் தான் ஏனைய 4 திணைகளுக்கும் பண்டமாற்றின் மூலமாக பரிமாறப்பட்டது. ஆக ஏனைய 4 நிலங்களும் இந்த 2 பொருட்களுக்காக நெய்தல் நிலத்தை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆக நெய்தல் நிலம் தான் உற்பத்தி செய்யாத ஏனைய நிலங்களினுடைய அனைத்து உணவுப் பொருட்களையும் பெற்றுக்கொண்டது. பண்டமாற்றின் மூலமாக பெற்றுக்கொண்டது. எனவே நெய்தல் நிலமும் உபரியான உற்பத்தியை அல்லது உபரியான பொருளாதாரத்தை பெற்றிருந்தது என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அதனால்தான் நீங்கள் பாக்கங்களையும் நீங்கள் அங்காடிகளையும் நெய்தல் நிலத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அது செழிப்பாக வளர்ந்திருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இனவரவியல் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பொருண்மையை மட்டும் ஒரு பண்பாட்டினுடைய ஒரே ஒரு கூரை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு கூட நீங்கள் இலக்கியத்துக்குள்ளால அது எவ்வாறு பதிவாகி இருக்கிறது, அதுக்கு அது எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வாறு படிநிலை வளர்ச்சி அடைந்து போயிருக்கிறது, அல்லது அவற்றுடைய ஒட்டுமொத்தமான பொருண்மை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஒரு சான்றுக்காக மட்டும்தான் நான் இந்த உணவு என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு குறிஞ்சியிலிருந்து அது மருதம் வரையிலும் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, அந்த உற்பத்தி முறையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியத்தை கொண்டே நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த உணவை உங்கள் முன்னால் நான் நிறுத்தி காட்டினேன். நன்றி, வணக்கம்.